நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். யோ கண்ணு இருக்கா இல்லையா உனக்கு? யோ வந்தானேயா, நீ தானே வந்து இடிச்ச. ஒன்பேல நீ வந்துட்டு என்ன பேசுறியா? பக்கத்துல தான் இருக்க, இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவேன். யோ நான் பண்ணது நீதாயா? சரி கொஞ்சம் இரு, நான் அப்புறம் பேசுறேன். ஏன் அப்படி அடிச்சுக்கிறானுங்க? ஏமா ஜனா, அதுக்கு நான் ஒண்ணும் பண்ண முடியாது. தப்பு நோட வண்டி நிப்பாட்டிட்டு கூப்பிடியா போட்டுட்டு இருக்கீங்க, பாத்துக்கலாம். என்னையா வண்டியில சும்மா உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க? சீக்கிரம் இறங்கி போய் அந்த கிரௌட கிளியர் பண்ணுங்க. ஓகே சார். வண்டி எடுத்துட்டு யாருன்னு தெரியாது. வண்டி இவனுங்கிட்ட ஒவ்வொன்றையும் சொல்லி சொல்லி செய்ய வேண்டியதா இருக்கு. அப்ப நீ இன்னும் உயிரோட தான் இருக்கியா? சாகிறதுக்கு வழி தெரியலையா, இல்ல சாக தைரியம் இல்லையா? நீ ஒரு மானமுள்ள பொண்ணா இருந்திருந்தா, வெக்கமுள்ள பொண்ணா இருந்திருந்தா, ஓடுற ரயில்ல தலைய கொடுத்து தன்னோட வாழ்க்கைய முடிச்சுக்கிட்டு இருந்திருப்பா. ஏன்னா நம்ம நாட்டுல பிறந்த பொண்ணுங்களுக்கு மானம் கௌரவம் தான் ரொம்ப முக்கியம். அதத்தான் அன்னைக்கு நானு நான் எந்த ஓடுற வண்டியில இருந்து குதிக்கல, எந்த ட்ரெயின் முன்னாடியும் விழுந்து சாக முயற்சி பண்ணல. கண்ணை திறந்து நல்லா பாரு, நான் இன்னும் உயிரோடவும் இருக்கேன், சந்தோஷமாவும் இருக்கேன். உண்மை இதுதான். என்ன இந்த நிலைமையில பார்த்தல, உண்மையில நீதான் தோத்து போயிட்ட. அதனால நீதான் வெக்கப்படணும். கூண்ல அடைஞ்சு கிடக்கிற பறவைக்கு தெரியாதனமா சிங்கத்தோட பேரை வச்சுட்டா
சிங்கம் மாதிரி சீர முடியாது செல்லம். அத மறந்துடாத. நான் எங்க போனாலும் சரி, எங்க இருந்தாலும் சரி, அன்னைக்கு நான் பாதியிலேயே விட்ட கதையை இன்னைக்கு முடிக்க முடியும். உன்னோட இந்த மிரட்டல வேற ஏதாவது கோழையான பொண்ணுகிட்ட வச்சுக்கோ. இதுக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன். நிச்சயமா பயப்பட மாட்டேன். ஏன்னா ஒரு காலத்துல பயந்து நடுங்கிட்டு இருந்த என்னோட வாழ்க்கையில நீ விளையாடிட்ட. எனக்குள்ள இருந்த பயம் என்னைக்கும் செத்து போச்சு. இதுக்கு மேல உன்னோட அசிங்கமான நிழல் கூட என் வாழ்க்கை மேல படாம நீ பாத்துக்க. என்னால சும்மா இருக்க மாட்டேன். நீ எப்படி மத்தவங்கள ஜெயில போட்டுருவேன் மிரட்டுறியோ, அதே ஜெயில் கம்பிக்கு பின்னாடி உன்னை ஒரேடியா தள்ளிடுவேன். சார், கிரௌட கிளியர் பண்ணியாச்சு சார். இப்போ நம்ம கிளம்பலாம். பிரியா, வா போலாம். என்னாச்சு பிரியா? என்னாச்சு கேக்குறல? என்னாச்சு பிரியா? ஏய், ஏன்டா அழற? சொல்லுமா, ஏன் அழற? ஆதித்யா, ஆதித்யா, நான் அவனை பார்த்தேன். யார? நான் அவனை சந்திச்சேன் ஆதித்யா. ஆதித்யா, நான் அவனை சும்மா விடல. ஆதித்யா, நிஜமாவே நான் சும்மா இல்ல, அவனுக்கு பதிலுக்கு பதில் கொடுத்தேன். சரி வா, நான் இருக்கேன்லடா, அழாத வா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வாழ்த்துக்கள் வித்யா, நீ அம்மாவாக போற. நீ அம்மாவாக போற. அம்மா? ஆமாம்மா. இங்க பாரு, என்ன ரெண்டு பேரும் வெக்கப்பட்டு இப்படி முழிச்சிட்டு இருக்கீங்க? இதுல வெக்கப்படுறதுக்கு என்ன இருக்கு? என்னைக்காவது ஒரு நாள் நடக்க வேண்டிய விஷயம் தானே. என்ன சொல்ற? சரியா சொன்னீங்க பாட்டி. ஆனா இவங்க என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா, என்னடா அது நமக்கு முன்னாடி இவங்களா எல்லாத்தையும் பேசி டிசைட் பண்ணிக்கிறாங்களேன்னு, அதானே? அதனாலதான் இப்படி அமைதியா இருக்காங்க. உங்களோட காதலுக்கான சரியான பரிசு சீக்கிரத்திலே கிடைச்சிருச்சுல, சந்தோஷம் தானே? சரி வித்யா, வா வா வா, இனிமே இந்த ஆட்டம் பாட்டம் எல்லாத்தையும் யார கட்டிட்டு ஒழுங்கா ஒரு இடத்துல உட்கார்ந்து ரெஸ்ட் எடுக்கணும். புரியுதா? வா. உண்மை இதுதான். என்ன இந்த நிலைமையில பார்த்த நீ உண்மையிலே நீதான் தோத்து போயிட்ட. உன்னோட அசிங்கமான நிழல் கூட என் வாழ்க்கையில படாம நீ பாத்துக்க. அப்படி ஏதாவது நடந்ததுன்னா நான் உன்னை சும்மா விட மாட்டேன். நீ எப்படி மத்தவங்க
அவங்கள ஜெயில போட்டுருவேன் மிரட்டுறியோ, அதே ஜெயில் கம்பிக்கு பின்னாடி உன்னை ஒரேடியா தள்ளிடுவேன். போயும் போயும் ஒரு சின்ன பொண்ணு எவ்வளவு தைரியம் இருந்தா என் முகத்துக்கு நேரம் திமிரா பேசுவா. எங்க போறோம் சார்? வீட்டுக்கா இல்ல ஆபீஸ்க்கா? என் மாமியார் வீட்டுக்கு போறோம். ஒரு முறை சொன்னா உன் மண்டையில ஏறாத. சொல்ற வேலையை ஒழுங்கா செய்ய தெரியலனா உன் காக்கி சட்டையை கிழிச்சு போட்டு வேற ஏதாவது வேலை சேர்றா. சார் ஜஸ்ட் கேட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டேன். எவ்வளவு தைரியம் இருந்தா எதிர்த்து பேசுவேன். வாயை திறந்தா கிழிச்சிருவேன். உன்னை ஊரு தெரியாம அழிச்சிருவேன், ஜாக்கிரதை. என்னை பத்தி தெரியாதடா உனக்கு. நான் எஸ் பிரேமானந்த். என் பலம் என்னன்னு உனக்கு தெரியல. சொடக்கு போற நேரத்துல எல்லாத்தையும் மாத்திருவேன். இங்க என்ன பாக்குற? முன்னாடி போற. திடீர்னு என் முன்னாடி வந்து நிக்கிறேன்ப்பா. அப்படியே பயத்துல நான் வெளத்து போயிட்டேன். ஒரு செகண்ட் அந்த இடத்துல இருந்து ஓடி போயிடலாம் நினைச்சேன்ப்பா. என்ன அவ முன்னாடி பலவீனமா காமிச்சுக்க எனக்கு விருப்பம் இல்ல. தைரியமா அவ முன்னாடி நின்னு நானும் பதிலுக்கு பதில் பேசினப்பா. என் பயம் என்னை விட்டு இன்னைக்கு போயிடுச்சுப்பா. முழுசா போயிடுச்சு. எனக்கு சந்தோஷமா இருக்கு, ரொம்ப பெருமையா இருக்கு. ஒரு விஷயம் தெரியுமாப்பா, நான் அந்த நிமிஷம் தான் ரியலைஸ் பண்ணேன். ஆதித்யா இருக்காங்கிற தைரியத்தாலதான் என்னால ரொம்ப தைரியமா அவனை ஃபேஸ் பண்ண முடிஞ்சது. இதெல்லாம் நீதான் எனக்கு கத்து கொடுத்த. என்னோட கடந்த காலத்தை நீ ஏத்துக்கிட்டு கடல்ல தத்தளிச்சிட்டு இருந்த என்ன உன் படகுல கையை கொடுத்து ஏத்திக்கிட்ட. Thank you very much. நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்ப்பா. ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். என்னோட எல்லா பர்டன்ஸ்க்கும் எல்லா ப்ராப்ளம்ஸ்க்கும் சொல்யூஷன் கிடைச்சதா ஃபீல் பண்றேன். I'm feeling so light. ஆதித்யா, என்னோட கடந்த காலத்தை பத்தி நீ தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். உன்னோட கடந்த காலம் எனக்கு தேவையில்லை நான் சொன்னேனே. டாக்டர் கூட்டிட்டு வரதுக்கு ஜெகதீஷ் ஏன் இவ்ளோ லேட் பண்றான்? நீங்க வந்துட்டீங்களா? என்னாச்சுங்க? உங்க உடம்புக்கு ஒண்ணும் இல்லையே? நான் உயிரோட தான் இருக்கேன். உனக்கு என்ன பிரச்சனை? இல்லங்க, அது வந்து வித்யாக்கு திடீர்னு உடம்பு சரியில்லாம போயிடுச்சு. ஜெகதீஷ் டாக்டர் கூட்டிட்டு வரதுக்காக போயிருக்கான். சரி, இதுக்கு பதில் சொல்லுங்க. குழந்தைக்கு ஏதாவது பேர் யோசிச்சு வச்சிருக்கீங்களா இல்லையா? ருத்ராமா, என்கிட்ட நிறைய நல்ல நல்ல பேரா இருக்கு. இங்க பாருங்க, ஆம்பளை பையனா இருந்தா முத்து, பில்லா, அருணாச்சலம், வீரா. இதுவே பொம்பளை பிள்ளையா இருந்தா மீனா, ரோஜா, நக்மா, குஷ்பு, அன்சிகா. போதும் போதும் போதும். இந்த பேரெல்லாம் உன்னோட குழந்தைக்காக பத்திரமா அப்படியே வச்சுக்கோ, சரியா? இன்னைக்கு 2 சந்தோஷமான விஷயம் நடந்திருக்கு. முதல் விஷயம், சின்ன மருமக இந்த வீட்டுக்கு வரப்போறா. 2வது விஷயம், மூத்த மருமகளுக்கு குட்டி கிருஷ்ணன் பிறக்க போறான். நான் சரியா சொன்னேனா? வாங்க டாக்டர், வாங்க. நீங்கெல்லாம் கொஞ்ச நேரம் வெளியில இருங்க. சரி, வாங்க வாங்க வாங்க. என்ன கௌதம்,
அப்பாவான சந்தோஷத்துல என்ன பேசுறது எதுவும் தெரியாம இப்படி முழிச்சிட்டு இருக்கியா? அண்ணா நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு பொண்ணா இல்ல பையன் வேணுமா? ஏச்சி சும்மா இரு. என்னாச்சு டாக்டர்? டாக்டர் அம்மா, உங்க வாயாலேயே அந்த சந்தோஷமான விஷயத்த என்னன்னு சொல்லுங்களேன். நீங்க நினைக்கிற மாதிரி விசேஷம் எல்லாம் ஒண்ணும் இல்ல. ஹோட்டல் சாப்பாடு அதிகமா சாப்பிட்டதுனால இன்டைஜஷன் ஆயிடுச்சு. நான் மெடிசன்ஸ் கொடுத்துருக்கேன். கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்தாங்கன்னா எல்லாம் சரியா போயிடும். அடடா, நாங்க இதுக்காக இப்படி புஸ்ஸுன்னு ஆயி போயிடுச்சு. ஜெகதீஷ், டாக்டர் அம்மாவை விட்டுட்டு வந்துரு. சரிப்பா. தேங்க்யூ. சரி வாங்க, அவ கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கட்டும், நம்ம எல்லாம் போலாம். எனக்கு வேற ரொம்ப பசி எடுக்குது. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வித்யாக்கு இப்ப உடம்பு கொஞ்சம் பரவாயில்ல. டாக்டர் மருந்து கொடுத்திருக்காங்க, ரெஸ்ட் எடுக்க சொல்லிருக்காங்க. டீ. நீங்க அந்த டிரான்ஸ்ஃபர் விஷயத்தை நினைச்சு இன்னும் டென்ஷனா இருக்கீங்களா என்ன? என் விருப்பத்துக்கு மாறா எனக்கு டிரான்ஸ்ஃபர் போடுறதுக்கு யாருக்கு தைரியம் இருக்கு? இல்ல, நான் அத பத்தி. அக்கா, அந்த மிஸ்ஸஸ் பிருந்தா அப்புறம் மாமா நீங்க வந்துட்டீங்களா? நீங்க இல்லாதது எனக்கு ஒரு குறையா இருந்தது. அப்படியா? இப்போ உன்னோட குறை தீர்ந்துருச்சா? என்னோட குறை நல்லா தீர்ந்துருச்சு. ஆனா உங்களுக்கு ஒரு டென்ஷன் காத்துக்கிட்டு இருக்கு. என்னன்னு கேளுங்க. என்ன? கல்யாணம் முடியற வரைக்கும் நான் எங்க தான் தங்க போறேன்? இத கேட்டு டென்ஷன் ஆகிறதுக்கு என்ன இருக்கு? அது சரி, இன்னைக்கு ஈவினிங் பார்ட்டிக்கான ஏற்பாடு எவ்வளவு தூரத்துல இருக்கு? மிஸ்ஸஸ் பிருந்தா இந்த பார்ட்டியை சும்மா அட்டகாசமா ரெடி பண்ணிருக்காங்க. இந்த பார்ட்டியோட ஸ்பெஷல் என்ன தெரியுமா? பாலிவுட் தான். அதோட ஸ்பெஷல் என்னன்னா 60ஸ்ல ஹீரோ ஹீரோயின்ஸ்ல எப்படி ட்ரெஸ் பண்ணிருந்தாங்களோ அதே மாதிரி தான் எல்லாரும் இன்னைக்கு ட்ரெஸ் பண்ணிக்கணும். நீங்க கூட தான் மாமா. அதுவும் இல்லாம நீங்க அந்த ட்ரெஸ் போட்டீங்கன்னா உங்க பக்கத்துல எந்த ஹீரோவும் நிக்க முடியாது. அவ்வளவுதானே, விடு, நல்லா ட்ரெஸ் பண்ணிக்கிறேன். நிஜமா? உண்மையா தான் சொல்றேன். ஆனா அதுக்கு முன்னாடி என் வருங்கால மருமகளை போய் பார்க்கணுமே. ஏன் அதுக்காக வெயிட் பண்றீங்க? வாங்க, நானே உங்களுக்கு கூட்டிட்டு போய் காட்டுறேன். இன்னொரு பிரியா இங்க வந்துருப்பா. வாங்க. இரு, நான் ட்ரெஸ்ஸாவது மாத்திட்டு வரேன். என் வருங்கால மருமகளை நான் போலீஸ் யூனிஃபார்ம்ல போய் பார்க்கணும். அட, ஏன் நீங்க இந்த ட்ரெஸ் மாத்தணும்னு சொல்றீங்க? இந்த ட்ரெஸ்ல தான் நீங்க ரொம்ப ஸ்மார்ட்டா இருப்பீங்க தெரியுமா? சரி சரி, புகழ்ந்தது போதும். மாமா சீக்கிரம் ஃப்ரெஷ் ஆயிட்டு வந்துருங்க. சரி உத்ரா, நீயும் சீக்கிரம் போய் ரெடியாக. ஐயோ அக்கா, நான் எதுக்காக இங்க வந்தேன்னு அதையே மறந்துட்டேன். மிஸ்ஸஸ் பிருந்தா உங்ககிட்ட ஏதோ பேசணுமா? சீக்கிரம் வந்து சேரு. சரி சரி. ஆதித்யா, ஆதித்யா, I want to thank you. ஒருவேளை உன்னை சந்திக்காம இருந்திருந்தா, ஒருவேளை உன் கூட பழகாம இருந்திருந்தா, நான் இவ்வளவு தைரியமானவளா மாறி இருக்க மாட்டேன். இது உண்மை. நீதான் சண்டை போடுறதுக்கு எனக்கு தைரியம் கொடுத்த. என் வாழ்க்கையோட புது நம்பிக்கையே நீதான். பிரியா, நான் உன்கிட்ட ஒன்று சொல்லணும்னு நினைக்கிறேன். சொல்லு. எனக்கு நல்லா தெரியும் உன்னை விட நீ என்ன அதிகமா நம்புறேன்னு. அது மட்டும் இல்லாம
இது வரைக்கும் நீ என்கிட்ட எந்த ஒரு சின்ன விஷயத்தையும் மறைச்சது கிடையாது. ஆனா பிரியா, நான் உன்கிட்ட ஒரு விஷயத்த சொல்லணும்னு நினைக்கிறேன். இனிமேலும் என்னால் அதை மறைக்க முடியாது. ஆதித்யா, நீ என்ன சொல்ல வரன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லு. என்ன விஷயம்? பிரியா, என்ன தயவு செஞ்சு நீ தப்பா எடுத்துக்காத ப்ளீஸ். உண்மை என்னன்னா, இது வரைக்கும் எனக்கு உன்னோட கடந்த காலத்தை பத்தி தெரியாது பிரியா. ஏன்னா அந்த லெட்டரை நான் படிக்கவே இல்லை பிரியா.